அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாங்க, நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கோதுமை ரவை உப்புமா தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மண் பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டுங்க, 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கிறேங்க. எண்ணெய் கூட 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கிறேங்க. இப்போ பொதுவாக மண் பாத்திரத்தில் நம்ம ஏதாவது செய்கிறோன்னாங்க, கேஸ் அடுப்பில் செய்யும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் மண் பாத்திரம் அடுப்பில் வச்சு செய்யணுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறங்க கடலைப்பருப்பு 1 ஸ்பூனுங்க. அது கூடங்க 1/2 இன்ச் அளவு இஞ்சி அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேங்க. இஞ்சி வணங்கினதுக்கப்புறங்க 4 பச்சை மிளகா 2ஆக கீறி போட்டிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை தலைங்க. இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரே ஒரு குட்டியாக ஒரு தக்காளி சேர்த்திருக்கிறேங்க. பொடியாக கட் பண்ணி தக்காளி சேர்த்திட்டுங்க. ஒரு கேரட்டுங்க, ஒரு 6-7 பீன்ஸு அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேங்க. தக்காளி கேரட் பீன்ஸ் வணங்குறதுக்காக உப்பு சேர்த்திக்கலாங்க. அதை நல்லா அந்த எண்ணெயில் வணக்கி விட்டுட்டுங்க. ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் அந்த காய் வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேங்க. நல்லா மூடி வச்சுங்க வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது தண்ணியெல்லாம் சுண்டிங்க நல்லா வெந்து வந்துருச்சுங்க காயுமே. இப்போது 1 டம்ளர் ரவைக்குங்க 3 டம்ளர் தண்ணி சேர்த்தணுங்க. நான் வந்து 1 டம்ளர் இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரவை சேர்த்திருக்கிறேங்க. அதே டம்ளரில் நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கிங்க. தண்ணி ஊற்றிங்க நல்லா கலக்கி இந்த ஸ்டேஜில் உப்பு பார்க்கணுங்க. உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடணுங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இப்போ 1 டம்ளர் ரவைங்க இப்போ அது கூட நம்ம சேர்த்திக்கிறோம். ரவை சேர்த்திட்டு நல்லா கலரி விடணுங்க. கைவிடாமல் கலரணுங்க. இப்போ கோதுமை ரவை உப்புமானா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. எல்லாத்துக்குமே இது பிடிச்சது தானுங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நைட் டிஃபனாக இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த உப்புமா செஞ்சிடலாங்க. இப்போ நல்லா கைவிடாமல் கலரிங்க. இப்போ மூடி வச்சு வேகறதுக்கு விடலாங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டோம்னா இப்போ நல்லா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இஞ்சி ரவை வந்து வெந்து வந்திருக்குங்க. இந்த டைமில் நல்லா கைவிடாமல் மறுபடியும் ஒருக்கா நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணுங்க. இன்னி கொஞ்சமாக இருக்கிற தண்ணியும் இஞ்சிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டுங்க. இப்போ அந்த உப்புமா வந்து நல்லா சமப்படுத்தி விட்டுட்டுங்க. நல்லா சமப்படுத்தி விட்டு போட்டு நம்ம அடுப்பை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடணுங்க. இப்போ இந்த வடை சட்டியில் இருக்கிற ஹீட்லேயே அந்த இருக்கிற தண்ணி இஞ்சி உப்புமா வெந்துருங்க. நல்லா மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷங்க. 5 நிமிஷம் கழித்து வந்து நம்ம எடுத்து கலரி பார்த்தோம்னா பாருங்கள், உப்புமா இந்த கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு, அதுவும் நல்லா இஞ்சி நல்லா பொழுன்னு சூப்பராக கோதுமை உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.